நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மறுபடியும் உங்களை அன்போடு அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். கதையை, கவிதையை, காவியத்தை படிக்கும் பொழுது நம்ம எல்லாம் மலைச்சு போகிறோம். ஆனால் அதையே பகுத்து பிரித்து பார்க்கும் பொழுது அணுவாக இருக்கிறது வார்த்தைகள் தான். நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற அதே வார்த்தைகள் தான். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சாதாரண வார்த்தைகளாக தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்துகிற இடம், பொருள், சந்தர்ப்பத்தை வச்சு தான் அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பே அதிகமாகுது. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட அடிப்படையும் கூட. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அதனுடைய மதிப்பை பெறப்போகிற அணிகளை சந்திப்போம். முதல் அணியை நாம் வரவழைப்போம். தொலைக்காட்சியில் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகங்கள் விஜேஷ் அண்ட் தனுஷ். வணக்கம் விஜேஷ், வணக்கம் தனுஷ். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். விஜேஷ், நீங்கள் மீடியா பிரவேசித்தது எப்படின்னு எங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்களேன். ஆக்சுவலாக கோயம்புத்தூர். சரி. 2003 சென்னைக்கு வந்தேன். நான் பேசிக்கலி சிங்கர். ஸோ பாட்டு ப்ரொஃபஷனில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். அப்புறம் என் நண்பர் ஷியாம்னு சொல்லிட்டு சீரியல் நடிகர், அவரோட நட்பு கிடச்சி அவரோட இசைக்குழல் பாடிட்டு இருந்தேன். ஒரு தடவை நாங்கள் டூர் போயிட்டு இருக்கும்போது கல்கட்டா போயிருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ஜிகதண்டா கடையில் ஏதோ ஒரு மேனலிசம் பண்ணப்போ ஒரு இம்ப்ரெஸ் ஆகி, நீ ஏடா நடிக்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ நான் பாடதான்ப்பா வந்து எனக்கு நடிப்பை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு வரும்னு சொன்னார். அப்புறம் அப்படியே ஆரம்பித்தோம். அது இப்போ முழு நேரம் நடிக்கிறேன் அப்படி ஆயிடுச்சு. சரி, உங்களுடைய பாடும் முயற்சி எவ்வளோ தூரத்தில் இருக்குது? பாடும் முயற்சி அதுவும் போய்கிட்டு இருக்குது சைமல்டேனியஸாக. பட் அதுக்கான ஃபுல் ஃப்ளெஜான முயற்சிகள் சென்னைக்கு வந்த புதுசில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அதுக்கான கால அவகாசம் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி ப்ரெஷர்னால கொஞ்சம் சர்வைவிங்காக நான் ஓட வேண்டியிருந்தனால அது நிறைய கற்றுக்க முடியாமல் போச்சு. பட் இப்போ கேள்வி ஞானத்தில் தான் ஓரளவுக்கு பாடிட்டு இருக்கேன். ஐ ஹோப் ஐ வில் டூ சம்திங். ஓகே, நீங்கள் பாடி கேட்கலாமா விஜேஷ்? ஆஃப் கோர்ஸ். என்ன பாடுவோம்? ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல், ஓரழகை கண்டதில்லையே, ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல், ஓரழகை கண்டதில்லையே, காவியத்தில் நாயகி, கற்பனையில் ஊர்வசி, கண்களுக்கு விளைந்த மாங்கனி, காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி, விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகை, அடடா எங்கெங்கும் பொன்னழகை, அடடா எங்கெங்கும் பொன்னழகை. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப அழகாகவே பாடுறீங்க. சரி, உங்களுடைய நண்பர் தனுஷ், நீங்கள் 2 பேரும் எப்படி நண்பர்கள்ன்றது மூலம் எனக்கு சொல்லுங்கள். முன்னாடியே தெரியுமா இல்லை தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும்போது 2 பேரும் பழக்கப்பட்டோம். 2 பேரோட வேவ்லென்த் ஒரே மாதிரி இருந்துச்சு. அது ஆன்மீகமாகட்டும் இல்லை வந்து நடிப்பது ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற அந்த ஒரு வெறி மனசுக்குள்ள. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் முதல்ல சினிமா தான் முயற்சி பண்ணேன். அதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்து சினிமான்றது எனக்குள்ளே ஊர்னு ஒரு விஷயமா இருந்தது. என் ஃபாதர் வந்து தியேட்டரில் தான் ஒர்க் பண்ணார். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது நிறைய லீவு நாட்களெல்லாம் அங்கே போய் சினிமா பார்க்குறது அந்த மாதிரி. எந்த ஊரை சேர்ந்த? சென்னை சஃபேர் தியேட்டர். இப்போ இல்லை அந்த தியேட்டர். ஸோ ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம் அப்படின்னு சின்ன வயசுலேயே பார்த்தனால எனக்குள்ள சினிமான்றது ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. விஜய் சொன்ன மாதிரி அதை செய்ய முடியாத போனது காரணம் குடும்ப சூழ்நிலையாக இருந்தது. பட் ஒரு கண்டிஷன் வந்தது, சினிமா தான் அப்படின்னு. முதல்ல சினிமாவுக்கு முயற்சி பண்ணேன், சரியாக எதுவும் அமையலை. ஸோ எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணும்போது அதுக்கான தகுதி நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா சினிமா முயற்சின்றது யார் வேணால் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய இடத்துல டிவி சீரியல் செலெக்ஷன் அப்போல்லாம் போகும்போது அந்த பக்கமாக போகிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட வந்து நிற்பாங்க க்யூவில். எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே சினிமா. ஸோ எனக்குள்ளே அது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடகம் நடித்தேன், சீரியல் முயற்சி பண்ணேன். சீரியலில் நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சது. கோவை அனுராதான்னு ஒருத்தர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அவர் மூலமாக சின்ன திரைக்கு வந்தேன். நிறைய சீரியல் நடிக்கிறதுக்கான ஜேகே சார்னு ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். சர்வவேலுக்காக நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவும் மாறினேன். அதில் நிறைய எனக்கு திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இயக்கத்தில் ஒரு தாக்கம் தோணுச்சு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது டைரக்டர்ஸ் வந்து ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா அதை படிப்பேன். இதை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஷார்ட்ஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னு எனக்குள்ள ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலைனாலும் ஒரு ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நடிகர் இயக்குனர் அபிஷேக் அவர்கள் இயக்குன கதை என்ற படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் ஒரு 1.5 வருஷம். ஸோ அதுக்கப்புறம் வேறு படங்கள் ஒர்க் பண்ணலை, நாடகங்கள் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒரு தேட்டர் வச்சுருக்கேன், ஒரு தமிழ் ஸ்பிரிச்சுவல் தேட்டர். ஒரு 7-8 பிளேஸ் பண்ணியிருக்கேன், நியூ பிளேஸ். அது ஒரு 20-25 இடங்களில் தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்கேன்.
நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் சினிமாவில் வந்துட்டு ஃபுல்லாக நாடகத்துக்கு வரீங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயக்கக்கூடிய ஒவ்வொரு நாடகமும் சினிமாவுக்கு நான் எப்படி முயற்சி எடுத்து எப்படி நான் எஃபர்ட் போடணும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணுன்ற எண்ணமும் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக இருக்கு. அதுக்கான முயற்சியை விட்டுறாமல் தொடருங்க. கண்டிப்பாக. விஜய் தனுஷ் உங்கள் இருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் மறுபடியும் பேரன்போடு வரவேற்கிறேன். இவர்கள் எதிரணியில் விளையாட போகிற அணி ரொம்ப சுவாரஸ்யமான அணி. இவர் முகமும் உங்களுக்கு பரிச்சயம், அந்த முகத்தை விட இவருடைய குரல் உங்களுக்கு மிகவும் பரிச்சயம். இவருடைய குரல்னு சொன்னால் இவருக்கு ஒரு குரல் இல்லை, பல குரல். கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கா, இல்லை புரியாத மாதிரி இருக்கும். அவரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் செந்தில் மற்றும் அவரது நண்பர் சங்கர். வணக்கம் செந்தில். வணக்கம் சங்கர். செந்தில், பல வருடங்கள் கழிச்சு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமாம் சார். நீங்கள் பலகுரல் மன்னன்லாம் நான் உங்களை அறிமுகப்படுத்திட்டு இருந்தேன். ஒரு பாடகரை போய் ஒரு பாடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அவர் பாடினா தெரிஞ்சிடும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு இப்போ திரும்ப எங்களுக்கு காமிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் மிமிக்ரிக்காக கலைமாமணி வாங்கினது நான் தான் ஃபஸ்ட். நீங்கள் தான் மிமிக்ரிக்காகவே கலைமாமணி வாங்கினது. பிரமாதம். அப்படின்னா மிமிக்ரியில் பொறுத்தவரையில் ஸ்கிரிப்ட் தான் மெயின். ஒரு ஸ்கிரிப்ட் வாய்ஸ் கூட ஈஸியாக பேசிடலாம், ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு இயக்குனராக இருக்கார். MS விஸ்வநாதன் இசையமைக்கிறாரு. படத்தோட பேர் வந்து அவன் ஒரு தொடர்கதை அப்படின்னு ஒரு படம். ஸோ அதுக்கு வந்து சொல்கிறார் வைரமுத்து சுச்சுவேஷன். இந்த பாடல் இந்த படத்தில் வந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். கவிதை வளை கட்டு கண்டு விகை கொண்டு பூவி படக்கும் பூச்சரச் செண்டு பூந்தமியிலே கவிஞர் வண்டு தேவி உரைப்பதை கட்டு தேன் குடிக்க வந்தேன் கொண்டு கூவிச் செல்கிறேன் பெண்டு குறையாத வரிசை இந்த பாடலுக்கு உண்டு. இந்த படத்தில் கதாநாயகன் குளிக்கும் பொழுது வீட்டிலே தண்ணி வரவில்லை. அந்த நேரத்தில் நான் அமைத்திருக்கக்கூடிய வரிகளுக்கு நீங்கள் பாடலை பாட வேண்டும். ஐயா கவிஞர் ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியான விஷயம் தான். இந்த படத்தில் வந்து அவளோட தொடர்கிற படத்தோடு வந்து நான் வந்து ஒரு பாட்டு இப்போ கம்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டு பாடுறேன். வாடகை தர்ற வீடு தண்ணி வரல, அழ குழாய் என்ன பக்கத்தில் கிளறு என்ன, ஓனர் எங்கே நீயும் குளிக்கல நானும் குளிக்கல, நான் கேட்டு தாய் தந்தை குளித்தாரா இல்லை அவரா தண்ணி எடுத்து குளித்தாரா. ஏதாவது இப்போ ஒரு சுச்சுவேஷன் இந்த பாட்டுக்கு இதுக்கு வேலை கம்போஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதான் வளர்ந்து இந்த காம்பினேஷன் இது வரைக்கும் யாருமே பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து குரலை மாற்றுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பின்னணி விஷயங்களில் கவனம் செலுத்துறதுனால தான் தனித்தன்மை அவங்களோட வெளியே தெரிய வருது. யாருடைய குரலில் நீங்கள் மிமிக்ரி பண்ணும்பொழுது அதிக பாராட்ட மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு பெற்று தந்தது? பாரதி ராஜா அவர்கள், அப்புறம் சாலமன் பாப்பையா. அது ரெண்டும் பண்ணுங்களேன். அதாவது இந்த பாரதி ராஜா என்ன சொல்லனா, வாட் தே வில் எக்ஸ்பெக்ட் தட் வில் வி ஆர் டேக்கிங் பார் பாரதி ராஜா. அன்றைக்கி சிவாச்சார் வச்சு ஒரு கேரக்டர் பண்ணால் அது என்டர்லி டிஃப்ரெண்ட். அந்த படத்துக்கு பேர் முதல் மரியாதை. அடுத்து ரீமேக்கில் அந்த படத்தை 2வது மரியாதை 3வது மரியாதை. they have to make what they will expect that will we are taking பாரதி ராஜா. அந்த லொகேஷன் அந்த கேரக்டர் நிற்கும்போது we have to find out title. பியூட்டிஃபுல். சாலமன் பாப்பையா அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. கேட்குறவன் கேன பையில இருந்தா எருமாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டும், பார்க்குறவன் பரதேசியாக இருந்தா பண்ணி கூட பர்சனாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தாலும் குக்கரில் ஊற வைக்க முடியாதுல்ல. இதுதான் என் வாழ்க்கை. தானாக வந்தாதான் சொட்டை, நம்மளாம் அடித்தாதான் மொட்டை. இது இந்த தலையோடைய பஞ்சு டேலாகு. ஒரு வார்த்தை 1 லட்சம். குட் செந்தில், உங்களுடைய மிமிக்ரி பயணம் தொடரட்டும். சங்கர், நீங்கள் மீடியாவுக்குள்ளே வந்த விதத்தை சொல்லுங்கள், நீங்கள் வளர்ந்த விதத்தை சொல்லுங்கள். 2004 பாக்யராஜ் சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன் சார். அதாவது நடிக்கணும்னு சொல்லி வந்தேன். ஸோ ஆனால் சார் சொன்னாங்க, சென்னையில் ஒர்க் பண்ணனாக்கா கையில் ஒரு ஜாப் இருந்தால் தான் வந்து நீ நடிக்கிற ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பாக்கியா ப்ரெஸ்ஸில் வந்து டிடிபி செக்ஷனில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது லிங்குசாமி சார் வந்து ஒரு நாள் டேரக்டர் பார்க்குறக்கு வந்தாங்க, பாக்யராஜ் சாரை பார்க்குறதுக்காக. தற்செயலாக நான் மீட் பண்ணி சார் இந்த மாதிரி நடிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது சார்னு சொல்லி அவர்கிட்ட இன்ட்ரோ ஆனேன். ஸோ அப்புறமா டேரக்டர் சார்கிட்ட பேசிவிட்டு அஜித் சாரோட படம் ஜி ஃபஸ்ட்டு படம். ஸோ அதில் வந்து அந்த சைக்கிள் கடை கேரக்டர் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து கூப்பிட்டு போயிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சார் சினிமாக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அம்பாசமுத்திரம், இப்போ பாண்டி ஒளிப்பெருக்கி நிலையம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. சினிமா ஆசை வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கிடைச்சதா? இல்லை நான் சின்ன வயசுலேயே ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் ஒரு 6th-லேருந்து 10th வரைக்கும் ட்ராமாஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால் எப்படியா சினிமாவுக்கு போகணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து புஷ் பண்ணி. ஸோ அதனாலே பரவாயில்ல. இப்போ அம்மா அப்பாக்கெல்லாம் சந்தோஷமா? உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சனால? ஆமாம் சார். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. செந்தில், சங்கர், உங்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம்.
2 அணிகளையும் சந்திச்சாச்சு. இப்போ முதல் சுற்றை தொடங்கணும். எந்த அணி முதல்ல விளையாட போறீங்க நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். நீங்க விளையாடுறீங்க. விஜேஷ் அண்ட் தனுஷ். நீங்க அமர்ந்துருங்க. செந்தில் சங்கர். விஜேஷ் அண்ட் தனுஷ், உங்களுக்கான முதல் சுற்று. உங்களுக்கு தெரியும் 2 நிமிடத்தில் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ரஜினி, திரைப்படம். இரும்பு, கரும்பு. சாந்தம், காந்தம். காந்தம். குட். முத்து, மணி. இருப்பது, சிப்பி. சிப்பி. வெரி குட். கடினம், கஷ்டம். எதிர், சுலபம். குட். 3. மலர், கொடி. அதிகம், நடிக்காம சொல்லுங்க. அதிகம், தோட்டம். அடுத்த- சொத்து, பூங்கொத்து. பாதி, கொத். Good. Very good. சந்தோஷம், ஆனந்தம். எதிர், துக்கம். வேறு, வேறு. கவலை, கவலை. Well done. All 5. விஜேஷ் அண்ட் தனுஷ் பயங்கரமான ஃபார்முலாலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, முதல்ல பொருள் சொல்லிடுறீங்க, அப்புறம் பொருத்தமான இணை சொற்கள் சொல்றீங்க. பரவாயில்ல, ரைமிங் ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு வேண்டியது 5 சொற்கள் கண்டுபிடிக்கணும். ஆங்கில குறிப்புகள் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பல அணிகள் வந்திருக்காங்க. பட் ஆனால் அது எல்லா சமயத்திலும் கை கொடுக்காது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வெளியே வாங்க. செந்தில் சங்கர். உங்களுடைய முதல் சுற்று செந்தில் சங்கர். தெரியும் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தங்கம், வெள்ளி, கல், வைரம், சுவரொட்டை, காகிதம், தேவை, பசை, இசை, இளையராஜா, வைரமுத்து, கவிதை, இணைந்தால், பாட்டு, பரதம், கலை, பத்மினி, நாட்டியம், குட். 4. இன்னும் ஒண்ணே ஒன்று. கரும்பு, இனிப்பு, பண்டிகை, பொங்கல். வெரி குட். 5. வெல் டன் சங்கர் அண்ட் செந்தில். அழகான குறிப்புகள். நல்ல துரிதமான யோகம். முதல் சுற்று. போக போக எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். அமர்ந்துருங்க. உங்களுடைய 2வது சுற்று. அதே விதிமுறைகள் தான். இப்போ நீங்கள் இடம் மாறி நிற்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நல்ல குறிப்புகள் கொடுங்க, கண்டுபிடிச்சிருவார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மாடு. கண்ணு, மேய்ப்பது. மேய்ப்பது, வேறு, காடு. ஆடு, குட். வாயில். வாயில். கதவு, கரெக்ட். சரிதானே? பொங்குவது. நுரை, வெரி குட். 2. அடக்கம். ஒடுக்கம், பெருமை. தன்னடக்கம், ஆண். நெக்ஸ்ட், அடுத்த சொல் பயிலும். வெயிலில். வெயிலில், வெயிலில். வெயிலில், ஏதாவது சொல்லுங்க. வெப்பம், வருவது. வேர்வை, வியர்வை. குட்.
ஆற்றல். படகு. ஓடுவது. தண்ணீர். ஆடை. ஓடுவது ஆடை. நெக்ஸ்ட். அடுத்த சொல் திரும்ப வரும், நீங்க விட்ட சொல். தன்னடக்கம்லாம் சொன்னீங்களே அது. பெருமிதம். அகம்பாவம். அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. அகம்பாவம். இல்லை, அகம்பாவம் சொன்னோன்னே இதெல்லாம் வரணும். பெருமை, பெருமை. அகம்பாவம், திமிரா. திமிர். அதையும் நாங்க சொல்லுவோம், நீங்க வேற. ஆண் ஒன்று சொன்னல நான். சரி, பரவாயில்ல, என்னன்னு சொல்லிருங்க. ஆணவம். பொதுவாக ஆணவம் அகம்பாவும் சேர்ந்தே சொல்ற சொற்கள். அதனால இது சொன்னா அது வரும், அது சொன்னா இது வரும். அதான், இதெல்லாம் அடுத்த ரவுண்ட்ல நீங்க சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் டிஸ்கஸ் பண்றோம். நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க செந்தில். செந்தில், சங்கர், உங்களுடைய இரண்டாவது சுற்று. அந்த போன முறை நிகழ்ந்த தவறுகள் நிகழாமல் 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. இடையில கொஞ்சம் பதட்டம் வந்துடுது இல்லை, அது வராமல் பார்த்துக்கங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கால். கை. அடியில். பாதம். குட். போஸ்ட். காகிதம். 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 ஒட்டும். சுவர். குட். களவாணி. திருடன். இருட்டு. திருட்டு. குட். வீரன். போர். பயம். கோலை. குட். 4. இன்னும் ஒண்ணு. சந்தோஷம். துக்கம். வேறு. கவலை. சோகம். குட். வெரி குட். பரவாயில்ல. 5 + 5 10 கண்டுபிடிச்சிங்க 2 சுற்றுகள்லையும். போக போக இதே நிலைமை தொடர்ந்தா இறுதி சுற்றுக்கு நீங்க தான் தகுதி பெற முடியும். ஒருவேளை லட்சாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு பார்ப்போம். 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில விஜேஷும் தனுஷும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க. செந்திலும் சங்கரும் 10 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே நிலைமை தொடரலாம் அல்லது மாறி போகலாம். இடைவேளைக்கு பிறகு அந்த 3வது சுற்றில் மறுபடியும் சந்திக்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை 1 லட்சம். இது 3வது சுற்று. விஜேஷும் தனுஷும் சுதாரிக்க வேண்டிய இடம். கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. தனுஷ், இந்த 3வது சுற்றில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விதிமுறை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தான் துவங்கும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கடவுள். தெய்வம். Good. மேற்கு. தெற்கு. 2. வெரி குட். காற்று. தென்றல். 3. வெரி குட். பனை. மனை. நிலம். முதல் எதிர். எழுத்து தே. 2. தென்னை. குட். ஓகே. குழப்பம். தெளிவு. வெரி குட். ஆல் 5. வெல் டன். விஜேஷ், நல்ல அழகான குறிப்புகள் கொடுத்துட்டு வந்தீங்க. சரி, இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வாங்க கலைமாமணி செந்தில். சங்கர், இது 3வது சுற்று. உங்களுக்கு ஒரு விதிமுறையை நினைவுபடுத்த மறந்துட்டேன். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தான் துவங்கும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்று தான். ஸோ முதல் சொல்ல கண்டுபிடிச்சோடனே அதை மனசில் வச்சுட்டு ஞாபகப்படுத்திக்கிங்க. மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க சுலபமாக இருக்கும். புரியுதா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பதில். கேள்வி. குட். நீர். நெருப்பு. முதல் எழுத்து. கிணறு. வேறு. தோணி. இணை. விடை. கிணறுக்கு இணை.
ஆயம். அடுத்த சொல் போயிடலாம். அடுத்தது போயிடலாம். முதல் எழுத்து கே. ஞாபகம் வச்சுக்கோங்க. கிண்டல். கிண்டல். கேலி. குட். கோதுமை. பயிர். முதல் எழுத்து. கேழ்வரகு. குட். வால். போர். தற்காப்புக்கு. முதல் எழுத்து. கேடயம். குட். அந்த திருப்பி. விட்ட சொல் வந்து நீர். நீர். நிலம். இறைக்க. கயிறு. முதல் எழுத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நீர் இறைக்க. கேள்வி கேடயம். கேணி. கேணி. வெரி குட். 5. கிணறுக்கு இணை இணைன்ற. செந்தில் கொஞ்சம் டக்குன்னு சுதாரிக்காம குழம்பிட்டார். வேற ஒன்றும் இப்பதான் தெளிவாயிருக்காரு. பரவாயில்ல, 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன் சங்கர், வெல் டன் செந்தில். நீங்க வெயிட் பண்ணுங்க. 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வானம். நிலம். நிலம். நீண்ட. நீண்ட. அது குழப்பமான குறிப்பு. நமக்கு தெரியுது, அவருக்கு படிச்சிட்டேனா? இருங்க இருங்க குறிப்பு. அவர் நீண்டன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது வேறு நீங்க சொல்லுங்க. சிறியது. மேகம். ஏலம். அடுத்த சொல் போயிட்டு வரீங்களா? அடுத்த சொல் போலாம். ஆமா. தீர்ப்பு. தண்டனை. வழக்கு. கேள்வி. விதி. முறை. அடுத்தது போயிட்டு வரலாமா? குளத்தில். மீன். அடிப்பது. தண்ணி. அடிப்பதுன்னாரு. குளத்தில் அடிப்பது. ஏதாவது சொல்லுங்க. வேறு. 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 அடுத்த சொல். நிலம். செடி. தண்ணீர். முதல் வார்த்தை. ஊற்று. முதல் வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்றது? தண்ணீர். நீர். நீர். குட் குட். நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ மறந்துட்ட. நீ. ஓகே. நீ. சுருக்கம். நீண்ட. வேறு. நீக்கம். படிப்பு. அந்த முதல் சொல்லில் ஏற்பட்ட குழப்பம் கடைசி வரைக்கும் வந்துருச்சு. அவர் கொஞ்சம் சரியா படிக்காதனால அந்த வார்த்தையை அவர் சரியா படிக்கல. நீலம்னு இருந்தது, நிலம்னு படிச்சிட்டார்ல. அங்க ஏற்பட்ட குழப்பம். அதுக்கு பிறகு அது கிடைச்சிருந்தா நீன்ற எழுத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, பேர் சொல்லலாம். ஓகே. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மணிட்ரி ரவுண்டுக்கு தகுதி அடைஞ்சிட்டீங்க. இதை சும்மா நீங்கள் ஒரு பயிற்சி மாதிரி வச்சுக்கலாம். இறுதி சுற்றுக்கு 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு தொடங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மனிதன். மிருகம். வாழை. ஏதாவது சொல்லுங்க. மூச்சு. வெரி குட். ஓகே. அரிசி. சாதம். முதல் எழுத்து மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க? முதல்ல கண்டுபிடிச்ச சொல் மூச்சு. ஆமா. இப்போ அரிசின்னாரு. முதல் எழுத்தை வச்சு அரிசியோட ஏதாவது சொல்லுங்க. அரிசி. முதல் எழுத்து என்ன? மூ. அதையும் இதையும் சேர்த்து சொல்லுங்க. அரிசி. தொடர். சாக்கு. மூட்டை. குட். கோவத்தில். முதல் எழுத்து ஞாபகம் இருக்குல்ல? கோபத்தில். ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு தெரியும். சும்மா சொல்லுங்க. அழுகை. திட்டுவது. முறைப்பது. முதல் எழுத்து மறந்துட்டீங்களா? இருக்கா என்பது இருக்கா என்று கேட்பது. ஆமா, விதிமீறல். இது ஒரு சொல் தான் சொல்லலாம். அடுத்த சொல் போயிருங்க. கேடி. கேடி.
முதல் எழுத்து என்ன? கேடி. முதல் எழுத்து சரி, கேடியா? இது மூ, உங்க மூ, ஊர்ல? மூ. மூ. முட்டாள். பாடி. அது மன்னிக்கணும், பாடி வந்து ஆங்கில சொல்ல விதிமீறல் ஆயிடும். அடுத்த சொல் போங்க. பாட்டி. பாட்டி. மூதாட்டி. 3 தான் கண்டுபிடிக்க முடியும், 2 விதிமீறல் ஆயிடுச்சுல்ல. இப்படி ஒரு ஆங்கில குறிப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா மணி ட்ரீ ரவுண்ட் எப்படி விளையாட போறீங்க? அப்படியே தமிழ் சொற்கள் மட்டும்தான். குறிப்பில் வந்து ஆங்கில குறிப்புகள் கொடுத்தீங்கன்னா அது விதிமீறல் ஆயிடும். வாங்க செந்தில், இப்படி வந்துருங்க. விஜேஷ் and தனுஷ், இப்போ விளையாண்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இது இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருந்தது. பட் நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, நிறைய விஜேஷை கேட்டு நானே பதில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணனால 2 பேரும் அந்த ரோல்ஸ் ப்ளே பண்ணி வந்து வெளிப்படையெல்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணுறோம். மணி லெவல் தான் சொல்லிட்டு அவர் என்னையே கேள்வி கேட்டு அவர் பேச சொல்லியிருந்தார். அதனால் நான் கேட்டால் அவர் சொல்கிறாரு, அவர் கேட்க தெரியல. அதுதான் சம்திங். இது ஈஸியாக போயிடலான்னு ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதனால வந்து பிரச்சனை. எனவே நல்ல சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டது. சங்கர், செந்தில், நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது சார். ஓகே, விஜேஷ் and தனுஷ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்க கலந்துக்கிட்டதுக்காக, பாடி எங்களை மகிழ்வித்ததற்காக உங்களுக்கு ஆவ்லா வழங்கும் ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு 1 பரிசு. செந்தில் அண்ட் சங்கர், நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியோட மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றதுக்காக www.smartshoppers.in வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர் ஆளுக்கு 1 பரிசு. கூடவே உங்களுக்கு டால்ஃபின் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ரைஸ் குக்கர் ஆளுக்கு 1 பரிசு. உங்க 4 பேருக்குமே கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 ரூபாய் பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸும் கூடவே கிடைக்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட 2 அணிகளில் ஒரு அணி கலைமாமணி செந்தில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அவரும் அவரது நண்பர் சங்கரும். இவங்க இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மணி ட்ரீ ரவுண்டில் 5 நிலைகள்லையும் ஒருத்தரே தான் குறிப்புகள் கொடுக்கணும், இன்னொருத்தர் யோகிக்கணும். யார் குறிப்புகள் கொடுக்க போகிறது? வாங்க சங்கர், அப்படி வந்துருங்க. உங்கள் அண்ணார் பண்ண மாதிரி ஆங்கில சொல் குறிப்புகள்லாம் கொடுக்க மாட்டீங்கல்ல? விதிமீறல் ஆகிடும். இதில் எதனால் கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 குறிப்புகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் 5 நிலைகள்லையுமே. ஒவ்வொரு நிலையை கடக்கும் பொழுதும் உங்களுக்கு ஒரு பரிசு தொகை. முதல் நிலையை கடந்தால் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, 1,00,000. முதல் நிலையில் 2 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 10,000. இரண்டாவது நிலையில் 8இல் 5, பிறகு 7இல் 5, 6இல் 5, 5வது நிலையில் 5 கொடுப்போம், 5ஐ கண்டுபிடிச்சா 1,00,000. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. முதல் லைஃப் லைனை முதல் 3 நிலைகளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்திங்கன்னா யூகிப்பதற்கு செந்தில் உங்களுக்கு 30 வினாடிகள் கூடுதலாக கிடைக்கும். இரண்டாவது லைஃப் லைனை 4வது அல்லது 5வது நிலைகளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்தினா நீங்கள் வந்து அந்த சுற்றில் நிலையில் வரப்போகிற சொற்களை எல்லாத்தையும் முன்னாடியே திரையில் நீங்கள் பார்த்துடலாம். இப்போ முதல் நிலை 10,000க்கான சவால். 2 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால். உங்களுக்கான தலைப்பு நயன்தாரா படங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சரத்குமார். ஐயா. சூர்யா. ஆதவன். இதெல்லாம் விரல் நுனி இல்ல? சிம்பு. வல்லவன். 3. சூர்யா. கஜினி. வெரி குட். விஷால். சத்யம். வெரி குட். ஆல் 5. 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. இரண்டாவது நிலை 2 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 8இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 20,000. இப்போ தலைப்பு எல்லாம் கிடையாது, எந்த சொல்லா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தயிர். பால். கடைந்தால். போர். குட். கடைஞ்சா வெண்ணெய். அன்பு. பாசம். இணைந்தால். காதல். குட். மரம். கிளை. குட். 3. வேடிக்கை.
வாடிக்கை, 4, காய்கறி, சந்தை, 5, 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க செந்தில் அண்ட் சங்கர். இப்போ 3வது நிலை லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா பின்னாடி பயன்படாது அது. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. துணி, கடை, வெளுப்பது, வியாபாரி, 3வது குறிப்பு, துவைப்பது, சலவை, குட். அடுத்தது, உத்தரவு, நீதிபதி, பெறுவது, அனுமதி, குட். வீட்டில், நிகழ்ச்சி, வீட்டில் அழகா சொன்னார். அடுத்த குறிப்பு, பாக்யராஜ், வீட்டில் விசேஷங்க, பாதி, விசேஷம், குட். மூலிகை, துளசி, அழகா ஒரு குறிப்பு சொல்லுங்க பாப்போம், வந்துடும். கேரளா, ஆயுர்வேதம், வெரி குட். 4, அறிவு, அறிவு, தெளிவு, புத்தி, ஞானம், குட், வெரி குட். ஆல் 5, 30,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. வெல்டன் கலைமாமணி செந்தில், வெல்டன் சங்கர். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்க போகிற இந்த 4வது நிலையில் சங்கரும் செந்திலும் அடுத்த லட்சாதிபதியா உருவாகுவாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். கம் பேக் ஆஃப்டர் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியோட மணி ட்ரீ ரவுண்ட். இதில் 4வது நிலையில் விளையாடிட்டு இருக்கிறாங்க சங்கரும் செந்திலும். செந்தில் மிமிக்ரிக்குன்னே கலைமாமணி வாங்கின முதல் ஆர்டிஸ்ட். அந்த பெருமைக்குரிய செந்தில் இப்போ இந்த 4வது லெவலில் விளையாட போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை நம்மளை அவரோட மிமிக்ரியில் சந்தோஷப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். டி ராஜேந்தர் வந்து ஒரு சென்னையில் லவ் பண்ணுற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வந்து ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணை நேரில் பார்க்கும்போது சென்னை பாஷையில் டி ராஜேந்தர் வந்து கவிதை வடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு. ஏண்டி குட்டி போட பூனை மாதிரி உன் பின்னாடி நான் சுத்தினேன், எனக்கு குல்லா போட்டு குமாரோட கூத்தடிக்கிற, பைக்கில் வரும்போது என்ன பிடிச்ச, ஏமாந்தவன் தலையில மிளகா அரைச்ச, காக்க வச்சு கழுத்தறுத்த, கையில போட்டு இந்த பிரேஸ்லெட்டை ஏன் அறுத்த, விரும்புறேன்னு சொல்லி வெறுப்பேத்தன, விஷம் குடிச்ச நெதுக்கடி காப்பாத்தன, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்ச, பரதேசியை அறைய வச்ச, மத்தவனை மதிக்க வச்ச, பெத்தவங்களை மிதிக்க வச்ச, கண்ணீரை வடிக்க வச்ச, தண்ணீரை அடிக்க வச்ச, எதுக்கடி என்ன காதலிக்க வச்ச, எனக்கு இருப்பதோ தாடி, என் பக்கத்துல இருக்கிறதோ லேடி, லேடி இங்க வாடி, போலா 2 பேரை காட்பாடி, உன் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா நீயும் நானும் டெட் பாடி. வெல்டன் செந்தில். இப்போ நம்ம விளையாட்டுக்கு வருவோம். இந்த மணி ட்ரீ ரவுண்டில் 4வது நிலை. உங்களுக்கு இந்த 4வது லெவல்லேருந்து யூகிக்கிற நேரம் குறைஞ்சிருக்கும். இனிமேல் 1.5 நிமிஷம் தான், 2 நிமிடங்கள் அல்ல. ஸோ ரொம்ப லைஃப் லைன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பண்ணிக்கலாம். அடுத்ததுல தானே இந்த இல்லை, அது நீங்கள் 4 அல்லது 5 எங்கே வேணால் பயன்படுத்தலாம் ஒரு முறை. இப்போ இதில் பயன்படுத்தினா அடுத்து வர ரவுண்டோட இது தெரிஞ்சிருமா சார்? இல்லைனா இந்த இப்போ விளையாட போகிற சொற்கள் 6 சொற்களை நீங்கள் பார்த்துடலாம். ஆனால் இது இங்கே அவசியப்படாது. ஏன்னா நீங்கள் தோற்றா கூட அதே 30,000 தான் எடுத்துக்கோ. அதனால தான் அடுத்த ரவுண்ட். சரி, 1.5 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 6ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் வெல்ல போகும் தொகை 50,000. ஸோ துரிதமாக குறிப்புகள் கொடுக்கணும், துரிதமாக விடைகள் வரணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அகதிகள், இலங்கை, தங்குவது, முகாம், குட், வேகமா. எந்திரம், மந்திரம், பழுதானால், கோளாறு, குட், 2, சீக்கிரம். வங்கி, கணக்கு, அடுத்தது போயிடலாம். அடுத்த சொல். ஆப்ஷன்ல இதை விட்டாச்சு. வியாபாரம், முதலீடு,
தேவை, மூலதனம், குட். சீக்கிரம், இன்னும் 2. பின்னல், பின்னல், கூந்தல், கஷ்டம், இஷ்டம், 3வது குறிப்பு. வேறு, அதிலே வேறு, சோகம், மன்னிக்கணும், அடுத்த சொல். அடுத்தது போலாம். தலையில கை வச்சாச்சு. அரசு, கட்டளை, போக்குவரத்து, வண்டி, மீறுவது. விதிமுறை. Well done. ஐயோ, என்ன சங்கர், ஆ? அந்த ஒண்ணு நாங்க அழகா கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஒண்ணுல எடுத்த உடனே அந்த சொல்ல பார்த்த உடனே வந்து பின்னல் சொல்லலாமா? முதல்ல அது என்ன பொருள்னே எதுகை. எதுகை அது நமக்கு தானே தெரியும், அங்க இருக்கவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பின்னல் உடனே கூந்தல் போயிட்டாரு பாருங்க. கஷ்டம்னு அப்ப சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணணும், கஷ்டம். ஃபர்ஸ்ட் பொருளை சொல்லிட்டு அப்புறம் தான் எதுகைக்கு வரணும். சாரி. பரவாயில்ல, நீங்க வந்து 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க, அதை எடுத்துட்டு போகலாம். வாங்க கலைமாமணி செந்தில் சங்கர், நீங்க மணி ட்ரீ ரவுண்ட்ல ஜெயித்த 30,000க்கான செக் விஜய் டிவி உங்களுக்கு வழங்குகிறது. வீட்டிலிருந்தே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு இருக்கிற நேயர்களே, உங்களுக்கான எஸ்எம்எஸ் க்ளூஸ். இடி மின்னல் பொழிவது, இதற்கான விடை எஸ்எம்எஸ் மூலமா எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய விதம் OVOL ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய விடை அனுப்ப வேண்டிய எண் 57827. சரியான விடை அனுப்புகிற 5 நேயர்களுக்கு ஹேண்ட்போ வழங்கும் ஒரு நான்ஸ்டிக் தாவா மற்றும் எலக்ட்ரிக் அயன் பரிசாக காத்திருக்கிறது. இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் மணி ட்ரீ ரவுண்டில் தகுதி பெற்று 3வது நிலையில் ஜெயித்த கலைமாமணி செந்தில் மற்றும் சங்கர் சார்பிலும் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவின் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன்.